இன்றைக்கி இந்த லூஃபி ட்ராயிங்கில் கலர் பென்சில் தான் நாம் வரைய போகிறோம். நான் ஸ்கின் ஷேடிங் ட்ரெஸ் தான் எப்படி கலர் பென்சில் வரையிறது இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். நான் இந்த A4 சைஸ் ஐவரி பேப்பர் அப்புறம் டூம்ஸ் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க அவுட்லைன் போகிறது. சரி வாங்க ட்ராயிங் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கவர்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து சும்மா ரஃப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போடுங்க. எந்த டீட்டெயில்ஸும் வேணாம். பாடி ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அவுட்லைன் முடிக்கணும். ஐவரி பேப்பரில் ரொம்ப லைட்டாக வரைங்க. ஏன்னா பேப்பர் டேமேஜ் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் அழிச்சு வரைஞ்சிங்கன்னா. சரி ஓகே வாங்க ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஐஸ் வரைய ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக வந்துச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். லூஃபியோட மூஞ்சியே வாய் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி அவுட்லைன் முடிச்சுட்டு நான் ஃபைன் லைனர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் டூம்ஸோட ஃபைன் லைனர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பிரிண்ட் அவுட் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை வரைஞ்சா வரையறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸை எடுத்துடணும். அதுக்காக நான் நீடட் எரேசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பேப்பர் வச்சு வரைங்க. ஒரே மாதிரி இருக்க பேப்பரை வச்சு வரையாதீங்க. தலைகீழாக கூட வச்சு வரைங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ தான் கரெக்டாக அவுட்லைன் நல்லா வரும். ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவுட்லைன் ஃபைன் லைன் அதை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பென்சில் லைனாக நம்ம எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டோம். இதான் நான் யூஸ் பண்ணுற ஃபைன் லைனர். அப்புறம் நான் இப்போ இந்த 2 கலர் யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் பாடிக்கு தான் கலர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டார்க்கான ஏரியா தான் கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் ஷேடுக்கு போங்க. நான் டார்க் ஏரியாவுக்கு லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். லைட் ஏரியாவுக்கு பீச் கலர் யூஸ் பண்ணிட்டேன். நான் ஒரே லேயரில் வரையணும்னு நான் ஐ ப்ரெஷர் போட்டு வரைகிறேன். பல்லுக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிளாக் ஏரியாஸ்க்கு தான் டூம்ஸ் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு முடியும். ஹேருக்கும் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ் லேயருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் மேலே வச்சு நான் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிட்டேன்.
ஜூஃபியோட ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கே தான் டார்க்காக இருக்கோ அங்கே தான் நான் பிளாக் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் ரெட்டை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ரெட்டை வச்சு தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இதுதான். கிரே கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ டார்க் கிடைக்காது. ஆனால் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். கலர் ஒரே மாதிரியே அடிக்க பாருங்கள், வேறு வேறு ப்ரெஷர் யூஸ் பண்ணாதீங்க, ஒரே ப்ரெஷர் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ரெட்டு எங்கெங்கே தான் வருதோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் மேலே வச்சு பிளெண்ட் பண்ணிடுவேன். நீங்கள் கலர் பென்சில் பண்ணுறதா இருந்தால் ஐவரி பேப்பர் யூஸ் பண்ணலாம். ஆனால் அவுட்லைன் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக போடணும், லைட்டாக யூஸ் பண்ணிடணும். ஸ்கின் டோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்க் ஏரியாஸ் கொடுத்துட்டு அடுத்து லைட் கலர் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ண வேண்டியது தான். அப்புறம் ஜூஃபியோட ட்ரெஸ்ஸு, அதுக்கு நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஃபைன் லைனர் வச்சு. டார்க் ப்ரௌன் நான் டார்க் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிட்டு எல்லோ ஆக்கர் வச்சு அதை பிளெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுன்னா லேயராக கூட கலர் பென்சில் பண்ணால், நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நான் ஒரே லேயர்லேயே முடிச்சிட்டேன். உங்களுக்கு ரிசல்ட் அப்புறம் தான் வரும் லேயராக பண்ணிங்கன்னா. அப்புறம் ஜூஃபியோட ஃபேண்ட்டுக்கு நான் டார்க் ப்ளூ கலர் அப்புறம் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டார்க் ப்ளூ கொஞ்சம் லைட்டாக அதனால் பிளாக் வச்சு இன்னும் டார்க் ஆக்கிக்கிட்டேன். உங்கள் ட்ராயிங் நல்லா இருக்கணும்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப முக்கியம். டார்க்கான கலர் நல்லா டார்க்காக கொடுங்க, லைட்டிங் தான் நல்லா லைட்டாக வைக்கணும், அப்போ தான் ட்ராயிங் நல்லா இருக்கும். பிளாக் கொடுத்தோடனே நம்ம ட்ராயிங் முடிஞ்சது. வேணும்னா நீங்கள் அவுட்லைன்